பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி, 20,000 ரசிகர்கள், டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டன. ஆனால் அந்த பிரபலமான பாடகி மேடை ஏற வேண்டிய தருணம் வரும்போது என்னால் இது முடியாது. அவர் தீயணைப்பு வாசல் வழியாக வெளியேறி விடுகிறார். யார் அவர், ஏன் அப்படி செய்தார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அவர் அன்று அனுபவித்த அந்த திணறல் அல்லது ஒரு மனச்சுமை நாம் பல தடவை வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. எல்லாவற்றையும் சமாளிக்க ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு கட்டத்தில் மனமே போதும் என்று சொல்ல ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஒரு முக்கியமான தருணத்தில் கூட உணர்ந்திருக்கலாம். நாட்கணக்காக தயாரான ஒரு இன்டர்வியூ, எல்லோருக்கும் முன்னால் நீங்கள் பேச வேண்டிய ஒரு பிரசன்டேஷன், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான சந்திப்பு, எல்லாம் தயாராக இருக்கும். என்ன பேச வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கதவை திறந்து உள்ளே போக வேண்டிய நேரத்தில் மட்டும் நெஞ்சு படபடக்கும், கை நடுங்கும். என்னால் முடியுமா என்று மனசு கேட்கும். விசித்திரம் என்ன தெரியுமா? உங்களுக்கு திறமை இல்லாததால் அது நடப்பதில்லை. அந்த தருணம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது என்பதால் தான் அந்த அழுத்தம் வருகிறது. உலகத்தின் மிகப்பெரிய பாடகிகளில் ஒருவருக்கும் இதேதான் நடந்தது. ஆனால் அவருக்கு அந்த கதவுக்கு பின்னால் ஒரு மீட்டிங் இல்லை. 20,000 பேர், 20,000 ரசிகர்கள் காத்திருந்தார்கள். அந்த பாடகியை கற்றுக்கொண்ட பாடம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நிச்சயம் உதவி செய்யும். அந்த அற்புதமான நுட்பங்களை தான் இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். உங்களிடம் ஒரு நேர்மையான கேள்வி. ஒரு முக்கியமான மீட்டிங் போறதுக்கு முன்னால் அல்லது ஒரு இன்டர்வியூ கதவை திறப்பதற்கு முன்னால் என்னால் இதை சமாளிக்க முடியுமா என்று உங்களுடைய நெஞ்சு என்றைக்காவது படபடப்பாக துடித்திருக்கிறதா? நண்பர்களே, இந்த உணர்வு உங்களுக்கு மாத்திரமல்ல, நம்மில் பலருக்குமே வந்திருக்கும். சில நேரங்களில் இது சாதாரண பதட்டத்தை தாண்டி மனமும் உடலும் ஒரே நேரத்தில் ஓவலோட் ஆகக்கூடிய நிலையாக கூட மாறலாம். இதேதான் 16 கிராமி விருதுகளை வென்ற அந்த பாடகியும் அனுபவித்தார். அவர் பெயர் அடேல். 16 கிராமி விருதுகள், கோடிக்கணக்கான ரசிகர்கள். ஆனால் ஆம்ஸ்டர்டம் நகரில் நடந்த அந்த ஷோவில் அவரால் மேடை ஏற முடியாமல் போனது. எனக்கு கூட்டத்தை பார்த்தால் பயம், என் இதயம் பிடித்துவிடும் போல இருக்கிறது என்று அலறிக்கொண்டு வெளியே ஓடினார். உலக தரம் வாய்ந்த திறமை இருந்தும் அவர் உடல் ஒத்துழைக்கவில்லை. இது மேடை பயம் மட்டுமல்ல, உலகம் எதிர்பார்க்கும் அளவுக்கு ஒவ்வொரு முறையும் பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்ற அழுத்தமும் அதோடு சேர்ந்திருந்தது. இது ஒரு அதிபாரம். எல்லாவற்றையும் நானே சுமக்க வேண்டும், நான் கச்சிதமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த அழுத்தம் ஒரு சாதனையாளரையே மேடையை விட்டு ஓட வைத்தது. ஆனால் அந்த ஒரு நாள் அவர் ஓடினார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவர் ஓடிக்கொண்டிருக்க விரும்பவில்லை. அடேல் இந்த திணறலில் இருந்து மீண்டு வர 3 முக்கியமான ரகசியங்களை கண்டுபிடிக்கிறார். முதலாவது ரகசியம் கொஞ்சம் விசித்திரமானது. அடையாளத்தை மாற்றுவது. மேடைக்கு செல்லும் போது தன்னுடைய பயத்தில் இருந்து மனதளவில் கொஞ்சம் விலகி அதிக தைரியமான ஒரு வேர்ஷனாக மாறுவது. உளவியலில் இதற்கு செல்ஃப் டிஸ்டன்சிங் என்று சொல்லி ஒரு நுட்பத்தை சொல்லுவார்கள். அதாவது, நான் பயப்படுகிறேன் என்று அந்த பயத்துக்குள் நின்று பார்ப்பதற்கு பதிலாக நம்மையே இன்னொரு மனிதரை பார்ப்பது போல சற்று விலகி பார்ப்பது. உளவியல் ரீதியிலாக பிரபலமான ஒரு உதாரணம் கூட உண்டு, பேட்மேன் எஃபெக்ட் என்று சொல்லி. ஒரு குழந்தையிடம் இந்த கடினமான வேலையை உன்னால் செய்ய முடியுமா என்று கேட்பதை விட, பேட்மேனாக நீ இருந்தால் இப்போது என்ன செய்வாய் என்று கேட்டால் அந்த குழந்தை தன்னுடைய உடனடி உணர்ச்சியிலிருந்து விலகி, என்னால் முடியுமா என்ற சந்தேகங்களில் இருந்து விலகி, டாஸ்கில் அதிக நேரத்தில் நிலைத்திருப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்யும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. அதுதான் அந்த பேட்மேன் எஃபெக்ட். நாளை ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு பயமாக இருக்கிறது, என்னால் முடியுமா என்று கேட்காதீர்கள். அதற்கு பதிலாக, என்னுடைய மிகவும் தைரியமான வேர்ஷன் இந்த கதவை திறந்தால் எப்படி நடந்து கொள்வார் என்று கேளுங்கள். பயம் உடனே மறைந்து விடாது. ஆனால் பயப்படுகிற நீங்கள் மட்டும் அந்த அறைக்குள் செல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய தைரியமான வேர்ஷனையும் உடன் அழைத்து செல்லலாம். ஆனால் இந்த முதலாவது நுட்பத்தில் சொல்லப்படுகிற இந்த ஐடென்டிட்டி மட்டும் போதுமானதாக இல்லை. அவர் செய்த இரண்டாவது விஷயம் இன்னும் பிராக்டிக்கலாக இருந்தது. அதாவது, சுமையை குறைப்பது. ஒரு பெரிய மலையை பார்க்கும்போது இவ்வளவு தூரம் நான் எப்படி ஏறப்போகிறேன் என்று நினைத்தால் முதல் அடியே எடுத்து வைக்க மாட்டோம். ஆனால் மலையை மறந்துவிட்டு அடுத்த 10 அடிகள் மட்டும் என்று நினைத்தால் மனதுக்கு அது சாத்தியமாக தெரியும். உளவியலில் இதை சங்கிங் என்று சொல்வார்கள். பெரியதாக கடினமாக தெரியும் ஒன்றை மூளை சமாளிக்கக்கூடிய சிறிய பகுதிகளாக பிரிப்பது. அடேலினுடைய கரியரையும் பாருங்கள். ஒரே நாளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கும் அரீனாவுக்கு அவர் வந்துவிடவில்லை. சிறிய மேடைகளில் ஆரம்பித்த அவருடைய பயணம் படிப்படியாக மிகப்பெரிய அரங்குகளுக்கு வளர்ந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு முக்கியமான பிரசன்டேஷன் இருக்கிறது என்றால்
பிரசன்டேஷன் மட்டும் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஸ்லைட்ஸ் தயாரிக்க வேண்டும், என்ன பேசுவது, எல்லோரும் என்ன நினைப்பார்கள், தவறு செய்தால் என்ன நடக்கும் என்று முடிவு வரை ஒரே நேரத்தில் மனதில் ஓட்டி பார்க்க முற்படுவோம். அங்கேதான் மனம் திணறும். அதற்கு பதிலாக ஒரே ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். இப்போது நான் செய்ய வேண்டிய அடுத்த சிறிய வேலை என்ன? லேப்டாப்பை திறப்பதா, முதல் ஸ்லைடை எழுதுவதா, முதல் 2 நிமிடத்தை பிராக்டிஸ் செய்வதா? நண்பர்களே, முழு பாதையையும் உடனே கடக்க வேண்டியதில்லை. ஒரு அடியை மட்டும் எடுத்து வையுங்கள். அடுத்த அடி வந்த பிறகு அதற்கு அடுத்த அடியை பார்க்கலாம். சரி, 3வது விஷயம்தான் பலர் செய்ய மறுக்கக்கூடிய ஒன்று. உண்மையை ஒப்புக்கொள்வது. அதை பெயரிட்டு ஒப்புக்கொள்ளுகிற ஒரு விஷயம். அந்த உணர்வை புரிந்து கொள்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் நமக்கு உதவும். அதாவது, ஒரு உணர்வை நீங்கள் ஒளித்து வைக்கும் போதுதான் அது உங்களை ஆளும். அதை அடையாளம் காணும் போது அதன் வீரியம் குறைந்து போய்விடும். நமக்கு பயம் வந்தால் பொதுவாக என்ன செய்வோம்? எனக்கு ஒன்றுமில்லை, நான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று அதை மறைப்பதற்கு முயற்சி செய்வோம். ஆனால் சைக்காலஜியில், உளவியலில் எஃபெக்ட் லேபிளிங் என்று சொல்லி ஒரு டெக்னிக் இருக்கிறது. நமக்குள் என்ன நடக்கிறது என்பதை தள்ளி வைக்காமல் அந்த உணர்ச்சியை அடையாளம் கண்டு அதற்கு பெயர் வைக்கக்கூடிய ஒரு முறை. எனக்கு பயமாக இருக்கிறது, நான் இப்போது பதட்டமாக இருக்கிறேன், இந்த மீட்டிங்கின் முடிவில் என்ன ஆகுமோ என்ற கவலை எனக்கு இருக்கிறது. இப்படி அந்த உணர்வை பெயரிட்டு ஒப்புக்கொள்வது அதை புரிந்து கொள்ளவும் நிர்வகிப்பதற்கும் நமக்கு ஒரு நல்ல சாத்தியத்தை உருவாக்கும். ஏனென்றால் ஏதோ ஒன்று என்னை திணறடிக்கிறது என்பதற்கும், நாளைய பிரசன்டேஷனில் தவறு செய்து விடுவேனோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது நண்பர்களே. நான் சொன்ன முதலாவது விஷயம், ஏதோ ஒன்று என்னை திணறடிக்கிறது என்பது. அதாவது, அது ஒரு பெரிய இருட்டை போல தெரியும். 2வது விஷயம், அதாவது எனக்கு இந்த பயம் இருக்கிறது என்று அதற்கு பெயர் வைப்பது. பெயர் தெரிந்துவிட்டால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க முடியும். அதனால் அடுத்த முறை மனம் திணறுகிற போது எனக்கு என்ன ஆகிறது என்று கேட்காதீர்கள். நான் இப்போது உணர்வது என்ன, என்ன விதத்தில் நான் அதை உணர்கிறேன், பயப்படுகிறேனா அல்லது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படுகிறேனா என்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உணர்ச்சியுடன் சண்டை போடுவதற்கு முதலில் அதற்கு ஒரு பெயர் வைப்பது முக்கியம். அதாவது, ஒரு நோய்க்கு சிகிச்சை கொடுப்பதற்கு முதல் அதை ஸ்கேன் செய்து அதை அடையாளம் காண்பது. நண்பர்களே, அடேலுக்கு பயம் இல்லாமல் போகவில்லை. 16 கிராமி விருதுகள் இருந்தும் கூட பயம் வந்தது. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இருந்தும் பயம் வந்தது. உலகம் கொண்டாடும் திறமை இருந்தும் பயம் வந்தது. அதனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பயம் வருவது நாம் பலவீனமானவர் என்பதற்கான அடையாளம் அல்ல. அடுத்த முறை ஒரு முக்கியமான தருணத்தில் உங்களுடைய மனம் திணறுகிற போது நாம் சொன்ன அந்த 3 விஷயங்களை மாத்திரம் எப்போதுமே நினைவில் வைத்திருங்கள் நண்பர்களே. உங்களிடமிருந்து விலகி உங்களை பாருங்கள், அல்லது உங்களில் சிறந்த ஒரு வேர்ஷனோடு நீங்கள் நில்லுங்கள். ஒரு பெரிய சுமையை சிறிதாக்குங்கள். உங்களுடைய உணர்வுக்கு பெயர் வைத்து விடுங்கள். விலகு, சிறிதாக்கு, பெயரிடு. இந்த 3 நுட்பத்தையும் மனதில் வைத்திருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.